ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சி படலத்துல 140வது பாடல் பார்க்க போறோம். விண்ணின் நீங்கிய மின்னுரு இம்முறை பெண்ணின் நல்நலம் பெற்றது உண்டே கொலோ எண்ணின் இது அலது என்று அறியேன் இரு கண்ணினுள்ளும் கருத்துளும் காண்பெனால். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதவும் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். விண்ணின் நீங்கிய மேகத்திலிருந்து நீங்கின மின்வுரு மின்னலின் வடிவம் இம்முறை இவ்வாறு பெண்ணின் நல்நலம் பெண்ணின் பேரழகை பெற்றது அடைந்துள்ள தன்மை உண்டே கொலோ உண்டோ எண்ணின் ஆராய்ந்து பார்த்தால் ஈது அலது ஒன்று அறியேன் என் கண்ணிற்கு புலப்படுகின்ற இந்த பெண் வடிவம் கொண்டு வந்தது வேறு அன்று என்று சொல்வதற்கில்லை. ஏனென்றால் கண்ணினுள்ளும் இந்த வடிவத்தை கண்களிலும் கருத்துள்ளும் மனத்துள்ளும் காண்பென் நான் காண்கிறேன். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது சென்ற பாடல்ல நம்ம பார்த்தோம்ல, ராமன் தனிமையில் வாடுகிறான். அதாவது சீதையை நினைத்து கொண்டு இரவு நிலவு இதை கண்டு வந்தான் அப்படின்னு. அதனை தொடர்ந்து சீதையின் ஞாபகமாகவே உருவ வெளிப்பாடு கண்ட ராமன் அவனுடைய நிலையை இந்த பாட்டுல வர்ணிக்கிறாரு. இங்க சீதையை என்னன்னு சொல்றாரு? விண்ணின் நீங்கிய மின் உரு அப்படின்னு, மின்னல் போன்றவள் சீதை அப்படின்னு சொல்றாரு. ஏன் இதுக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு, பொதுவாகவே நம்ம ஒரு ஒரு என்ன சொல்றது, பிரமிப்பு ஊட்டக்கூடிய விஷயம் மின்னல் சொல்லுவோம். மின்னல் இடை, அது இடை ரொம்ப குறுகலா இருக்கக்கூடிய பெண்கள், அதனால மின்னிடை. அது ஏற்கனவே கம்பராமாயணத்துல முன்னாடியே உள்ள பாடல்கள்ல அந்த மாதிரி ஒரு வர்ணனை. சுற்றி தோழிகள் நிற்கக்கூடிய இடத்துல மின்னல் மாதிரி சீதை இருந்தா, அதுவும் அரசி மாதிரி, மின்னல் அரசி மாதிரி இருந்தா அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த மாதிரி இங்க மின்னல்னு சொல்றது இன்னொரு ஒரு அர்த்தம். மூன்றாவது, மின்னல் இப்படி க்ஷண நேரத்துல தோன்றி மறையும்ல, அது டக்குன்னு போயிட்டு வரும். அந்த மாதிரி சீதையின் நினைவு வந்து போகிறது ராமனுக்கு அப்படின்னு சொல்றாரு. இதன் காரணமாகத்தான் சீதையை இங்க விண்ணின் நீங்கிய மின்னுரு அப்படின்னு சொல்றாரு. விண்ணின் நீங்கிய அப்படின்னா என்ன அர்த்தம்? மேகத்துல தானே இருக்கும் எப்பவும் மின்னல், ஆனா அப்படி இல்லாம அங்கிருந்து இங்க பூமிக்கு இறங்கி வந்துள்ளதே அப்படின்னு ஒரு நயத்தோட சொல்றாரு. இம்முறை பெண்ணின் நல்நலம் பெற்றது உண்டே கொலோ. நலம் அப்படின்னா அழகுன்னு ஒரு பொருள் இருக்கு. அதனால நல்நலம் அப்படின்னா பேரழகு அப்படின்னு அர்த்தம். உண்டே கொலோ அப்படின்னா உண்டோ, கொல்லுங்கிறது அசைச்சொல். அது உண்டோ அப்படின்னா இல்லவே இல்லை அப்படின்னு பொருள் பெறக்கூடிய விதத்துல நம்ம அந்த அசைச்சொல் அமைந்திருக்கு. அப்படிதான் நம்ம குறிப்பால் பொருள் உணரணும். நான் எப்பவும் சொல்ற உதாரணம் தான் திருக்குறள்ல, கற்றதனால் ஆய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். அப்படின்னா கொல்லுனா அந்த இடத்துல கொல்றதுங்கிற அர்த்தம் இல்ல. படிச்சு என்னதான் பயனோ அப்படின்னு கேக்குறாருன்னா பயன்படுத்தி ஒரு பயனும் இல்ல, இறைவனுடைய திருவடியை தொழவில்லை என்றால் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்றோம்ல. அந்த மாதிரி பெண்ணின் நல்நலம் பெற்றது உண்டே கொலோ அப்படின்னா உண்டோ அப்படின்னா இல்லை, இந்த சீதைக்கு நிகரான பேரழகி வேற ஒருத்தி இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு கம்பர். எண்ணின், அதாவது யோசிச்சு பார்த்தா ஈது அலது ஒன்று அறியன், இதை தவிர இந்த கண்ணுக்கு புலப்படுகின்ற இந்த பெண் வடிவம் தவிர வேற ஒன்று சொல்வதற்கு இல்லை, பேரழகு அப்படின்னு சொல்றதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, கண்ணினுள்ளும் கருத்துளும் காண்பென் அப்படின்னு வர்ற இடத்துல இந்த பேரழகான அந்த அதாவது சீதையை அகக்கண்ணாலையும் புறக்கண்ணாலையும் சரி அகக்கண்ணாலையும் சரி, மனத்துக்கண்ணை தான் சொல்றாரு, மனசுல இருக்கக்கூடிய பார்வை. அந்த கருத்துளும், கண்ணினுள்ளும் கருத்துளும் அப்படின்னா நம்ம கண்ணுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிகிற இந்த புறக்கண்கள், கருத்து அப்படின்னா மனக்கண்ண சொல்றாரு. இப்படி கண்ணாலையும் சரி மனக்கண்ணாலையும் சரி ராமன் இந்த ராமனுடைய கண்களுக்கு சீதை மின்னல் மாதிரி தோன்றி தோன்றி மறைகிறாள் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அது மட்டும் இல்லாம கண்ணினுள்ளும் கருத்துள்ளும் காண்பெனால் அப்படின்னு, ஆளுங்கிறது அசைச்சொல், காண்பென் அப்படின்னு காண்பென்னா என்ன அர்த்தம்? நான் காண்பேன் அப்படின்னு அர்த்தம். காண்பேன்ங்கிறது தான் இது குறுக்கல் விகாரம் பெற்று காண்பென் அப்படின்னு ஆயிருக்கு. காண்பேன்னா இனிமே தானே பார்க்க போறேன்னு அர்த்தம். ஆனா அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது. இது கால வழுவமைதி சொல்லி காண்கிறேன் நிகழ்காலத்துல சொல்லணும். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் வழுவமைதி.
நிறைய வழு நிலை இருக்கு. அதுக்கும் அமைதி சொல்லுவாங்க. அதுல ஒன்று கால வழுவமைதி. இப்ப உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இது. அதாவது நேத்து சாப்பிட்டான் அல்லது இப்பொழுது சாப்பிடுறான், நாளைக்கு சாப்பிடுவான் அப்படின்னு சொன்னா அது காலம், அந்தந்த காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்துக்கு ஏத்த மாதிரி சொற்கள் அமைந்திருக்கு, நேத்து, இன்னைக்கு, நாளைக்குன்னு. ஆனா அதையே நம்ம நேற்று சாப்பிடுவான் அல்லது இப்பொழுது சாப்பிட்டான், நாளை சாப்பிடுகிறான் அப்படின்லாம் சொன்னோம்னா அதுங்க வழுன்னா குற்றம். அந்த கால வழு இருக்குல்ல, அது நீங்க பெறுவது. அதுக்கு ஒரு அமைதி சொல்லுவாங்க. ஏன்னா எப்பவும் சொல்ற உதாரணம் தான், சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அல்லது சூரியன் கிழக்கில் தோன்றுகிறது. இப்போ பொதுவா 3 காலமும் வரக்கூடியது நிகழ்காலத்துல சொல்றது வழக்கம். அதனால சூரியன் கிழக்கில் தோன்றுகின்றது அல்லது தோன்றுகிறது அப்படின்னு சொன்னா, அப்ப நேத்து சூரியன் கிழக்குல உதிக்கலையா அல்லது நாளைக்கு உதிக்காதா அப்படின்லாம் இல்ல. முக்காலமும் அது நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நம்ம நிகழ்காலத்துல சொல்றோம். அது அப்படி சொல்லிதான் ஒரு கால வழுவமைதி அமைதி சொல்லுவாங்க, 3 காலமும் நிகழக்கூடியது அப்படின்னு. அந்த மாதிரி இங்க வழுவமைதி சொல்லி இனிமேதான் காண போறாரு ராமர் அப்படின்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப தூங்காம அவர் சீதையின் நினைப்பாகவே இருந்தார். புறக்கண்ணிலையும் சரி மனக்கண்ணிலையும் சரி சீதையை தான் மின்னல் மாதிரி தோன்றி தோன்றி மறையறா அப்படின்னு சொல்ல வர்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. விண்ணின் நீங்கிய மின்னுரு இம்முறை பெண்ணின் நல்நலம் பெற்றது உண்டே கொலோ, எண்ணின் இது அலது என்று அறியேன், இரு கண்ணினுள்ளும் கருத்துளும் காண்பெனால். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.